அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலப்படுத்துறது யாரு? நம்ம மாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மாமனார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், புருஷன் நினைக்கிறீங்க, மனைவின்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த சஞ்சலத்தை யார் செய்யறது? கர்த்தரே. ஹல்லேலூயா. கூட்டை கலைப்பது யாருன்னா தாய் கழுகு தான். அந்த கூட்டை கட்டினது யாரு? தாய் கழுகு தான். கூட்டை கட்டின அந்த தகப்பனே கூட்டை கலைக்கிறார். எதற்காகனா நமக்கு இருக்கிற சிறகுகளின் வலிமை நமக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது திறமையான மாலுமி எப்பொழுது அடையாளம் காணப்படுவான் என்று சொன்னால், கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் தான் ஒரு மாலுமியினுடைய திறமை வெளிப்படும். இருள் வருகிற போதுதான் ஒரு நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியும். தித்திப்பான ரசம் வேண்டும் என்றால் திராட்சை ரசம் பிழியப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில கடினமான சூழல்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கு என்று சொன்னால், அந்த இன்னர் மேனுடைய ஸ்டாமினாவை கர்த்தர் பெருக்குவதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய பலனை நாம் அறிவதற்காக, நம்மை கொண்டு கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்வதற்காக. அவருக்கெல்லாம் தெரியும், ஆனால் நாம் அறிய வேண்டும். ஆகவே சில கடினமான பாதையில் சில மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள், சில மனிதர்கள் நம்மை ஏளனம் பேசுவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள், நம்மை அவமதிப்பார்கள். எல்லாம் நன்மைக்கு தான். தேவனுடைய மனுஷனுடைய தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தம்மால் தெரிந்த வாழ்க்கையில அவர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக அவர் செய்கின்றார். ஹல்லேலூயா. Every unjust suffering for the sake of Christ will be counted as a treasure in heaven. Every unjust suffering which are molding us into the image and the likeness of Jesus. இயேசுவை போல் நம்மை மாற்றுவதற்காகத்தான் சில பாடுகளை, சில நிந்தனைகளை, சில அவமானங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இயேசு காணாத அவமானமா? இயேசு சந்தித்திராத புறக்கணிப்பா? His very own people have rejected him, excommunicated him. They were trying to crucify him. They have crucified him, insulted, mocked at. He was beaten up. They spit on him. அவரை துப்பினார்கள், காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கண்களை கட்டி தலையிலே கொட்டி உன் ஞான திருஷ்டினால் சொல்லு, உன்னை அடித்தது யார் என்று கேட்டார்கள். படைத்தவரை படைத்தவன் சிலுவையில் அறைகிறான். அப்ப இயேசு சென்றிராத ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், there are some discomforts. God himself have allowed it. It is for our good. It is for a greater cause. Hallelujah. So கர்த்தர் நமக்காக ஒரு அற்புதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் சில பாதைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரம் தான் மோசேயை, பூமி எங்கும் அவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே